வெறும் ராசி கட்டத்துல கிரக இணைவை வைத்து மட்டும் இது ஒரு கிரக இணைவுன்னு பலன் சொல்லக்கூடாது. சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு புதாதித்ய யோகம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா ஜாதகத்திலுமே அது இருக்கிறது. ஏன்னா பிருகு நாடி ஜோதிடத்துல மட்டும்தான் கிரகங்களை மட்டுமே வைத்து டிகிரியை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடி ஜோதிட முறை. அப்ப சந்திரன்னா உடம்பு மனசு, குரு பார்த்தா இதை ரெண்டையுமே கெடுத்துக்க மாட்டாங்க. இந்த கெடுத்துக்காம இருக்கவங்க வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு குருமங்கள யோகம். ஏன்னா குருவும் மங்களனும் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைவை தான் யோகம் என்ற வார்த்தையால பயன்படுத்துறோமே தவிர அது ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தை கிடையாது. அப்போ செவ்வாய் என்பவர் ரத்தத்திற்கு உரியவர். செவ்வாய் என்பவர் பாத்தீங்கன்னா தசைகளினுடைய வளர்ச்சிக்கு உரியவர். அப்ப செவ்வாய் டிகிரி வைஸ் சனியோட கேதுவோட தொடர்பாகிடுச்சுன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. நான் மேக்சிமம் ஜாதகம் யாரு கொண்டு வந்தாலும் ஜாதகத்திற்கு உட்பட்ட நபரை ஒன்னு பிரசன்ட்ல போட்டோல பார்க்கணும். ஏன்னா அவங்க பிள்ளைகளை பத்தி அவங்களுக்கே தெரியாது. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவோம், அது அந்த புள்ள ஒத்துக்கும். ஆனா அப்பா என் பையன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புத்திகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் அதாவது ஆதித்யன் பாத்தீங்கன்னாக்கா உலகத்தின் நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட புதனும் சூரியனாகிய ஆதித்யனும் இணைவதுதான் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களை பிடிக்கவே முடியாதுங்க, எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு இன்னமும் நிறைய பேரை தேடிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய யோகம் கூட அவங்களுக்கு பலிக்காமல் போவதற்கான காரணம் என்ன? அப்போ இந்த யோகம்லாம் நிஜம் தானா இல்ல சும்மா சொல்ற கட்டுக்கதையா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாம் அமையறதே ரொம்ப கஷ்டம்ப்பா, கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இந்த யோகம் இருக்கு அந்த யோகம் இருக்கு, குறிப்பா புதன் ஆதித்ய யோகம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க சார். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னாக்கா அந்த நபர் பாவமா உட்கார்ந்துருப்பாரு, எங்கப்பா இருக்காரு அப்படின்னு தேடுற நிலைமையில இருப்பாரு. அப்போ இந்த யோகங்கள்லாம் வெறும் ஜாதக கட்டத்திற்கு மட்டும் தானா, வாழ்க்கை வட்டத்திற்கு கிடையாதா? அதாவதுமா, பொதுவா கிரகங்களினுடைய பயணங்களை நம்ம முடிவு செய்வது எதில் அப்படின்னா டிகிரி பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா முடிவு செய்யணும். வெறும் ராசி கட்டத்துல கிரக இணைவை வைத்து மட்டும் இது ஒரு கிரக இணைவுன்னு பலன் சொல்லக்கூடாது. ஜோதிடம் பாத்தீங்கன்னா தவறாகிறதே இந்த ஒரு அடிப்படையான விஷயத்துல மட்டும்தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த டிகிரியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ரொம்ப உறுதியாக சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல புத ஆதித்ய யோகம் அப்படின்னா என்னன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு புதாதித்ய யோகம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா ஜாதகத்திலுமே அது இருக்கிறது. அப்ப புத ஆதித்ய யோகம் என்பது பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும், உயர்ந்த நிலையில இருக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்றோம். ஆனா எல்லாருமே அதை எடுத்திருப்பாங்களான்னா நெவர் இல்ல. அப்போ உண்மையா இந்த யோகம் எப்படி வேலை செய்யும் என்றால், புதன் என்ற கிரகத்தை ஆதித்யன் என்ற சூரிய பகவானுடைய பார்வை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் புதாதித்ய யோகம் என்ன பண்ணும்னா சரியாக செயல்படும். அப்போ புதன் என்பவர் பள்ளி கல்வியை குறிப்பவர். அப்ப சூரியன் என்பவர் முதல் மதிப்பெண்ணை குறிப்பவர். ஏன்னா சூரியனாலே ஃபர்ஸ்ட், அவர் தான் நம்பர் 1, அவர் தான் ராஜா, அவர் தான் புகழுக்கு அதிபதி. அப்போ இந்த இடத்துல புதனுக்கு சூரியன் பார்வை கிடைப்பதை தான் நாம புதாதித்ய யோகம்னு சொல்றோம். இது நார்மலா கட்டத்துல இருக்கிறத வச்சு சொல்ல முடியாது. டிகிரியை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா இதனுடைய அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷனை சொல்றோம். இதுக்கு பேரு தான் பிருகு நாடி ஜோதிடம் அப்படின்னு நாம சொல்றோம். ஏன்னா பிருகு நாடி ஜோதிடத்துல மட்டும்தான் கிரகங்களை மட்டுமே வைத்து டிகிரியை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடி ஜோதிட முறை. இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஏன் ஒருவருக்கு கட்டத்துல இருக்க கிரகத்தை வச்சு சொல்லும் பொழுது அவருக்கு நல்லது நடக்கலன்னு பார்க்கும் பொழுது அங்க டிகிரியினுடைய தொடர்புல தான் கிரகங்களே வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா முடிவு செய்தோம். இரண்டாவது விஷயம் என்னன்னா குரு சந்திர யோகம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப குரு சந்திர யோகம்னா ஒரு கட்டத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலே இதுக்கு பேர் குரு சந்திர யோகம் கிடையாது.
புரியறதா? ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் யார் என்றால் மனோகாரகன், உடல் காரகன். குரு அப்படின்றவர் யாருன்னா பூரண சுபத்துவத்திற்கு அதிபதி. அப்ப பிறந்த ஜாதகத்துல சந்திரன் என்ற கிரகத்தை குரு பார்த்திருந்தால், டிகிரி படி பார்த்திருந்தால், நிறைய பேர் என்னன்னா குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்கு, அதை ஜஸ்ட் பார்த்தாலே பலன்னு சொல்றாங்க. இல்லை, பார்வையிலும் டிகிரி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். எந்த டிகிரியில இருக்கிறாருன்றத பொறுத்துதான் நம்ம பலனே சொல்ல முடியும். அது ஒவ்வொரு கட்டத்திலும் அது என்ன பண்ணப்படும்னா மாறுபடும். அப்ப சந்திரனுக்கு யாருக்கு குரு பார்வை கிடைக்குதோ அவர்கள் தான் குருச்சந்திர யோகத்தை பெற்றவர்கள். அப்ப சந்திரன்னா உடம்பு மனசு, குரு பார்த்தா இதை ரெண்டையுமே கெடுத்துக்க மாட்டாங்க. இந்த கெடுத்துக்காம இருக்கவங்க வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனாலதான் எப்போதுமே சந்திரன் குரு, அதாவது குருச்சந்திர யோகம் இருந்தா ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் அது வேலை செய்யாதுன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம செய்யற பரிகாரமே சந்திரனுக்கு தான். ஏன்னா எல்லா மனமும் தெளிவா இருக்கணும், செயல் தெளிவா இருக்கணும். அதை குறிக்கிற சந்திரனையே குரு பார்த்துட்டார், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? அதனாலதான் அந்த யோகத்தை மேன்மையான யோகமாக பேசியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியா குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இந்த குரு மங்கள யோகம்னா செவ்வாய் குருவும் ஜாதகத்துல சேர்ந்திருந்தா உடனே குருமங்கள யோகம் அப்படின்றது கிடையாது. செவ்வாய் என்ற கிரகத்தை குரு பார்த்தால், செவ்வாய் என்பது நம் தசைகளை குறிக்கும், பூமியை குறிக்கும். இது மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பூமி வாழ்க்கையில பெரும் நிலக்கிழாரா அவர் வாழ்வார். செவ்வாய் காரகத்துவம் எல்லாம் அவருக்கு ரொம்ப விருத்தியாக கிடைக்கும். அப்ப என்னன்னா எந்த ஒரு கிரகத்தை சுபகிரகம் பார்க்கிறதோ அதுக்கெல்லாம் நல்ல யோகம்னாலே பொதுவாக இவங்க அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிறாங்க. யோகம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் இணைவு. இணைவை தான் யோகம்னு சொல்றோம். அதுல நல்ல யோகமும் இருக்கிறது, கெட்ட யோகமும் இருக்கிறது. சோ கிரக இணைவு அப்படின்றதுக்கு பேர் தான் யோகம். இதை ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி இருந்தா ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு கிடையாது, கிடையாது. எந்த ஒரு கிரகம் இணைஞ்சிருந்தாலும் அது ஒரு யோகம், அவ்வளவுதான். யோகம்ன்றது கிரக இணைவுக்கு சாதாரணமான பேரு ஒரு யோகம். இப்போ செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு குருமங்கள யோகம். ஏன்னா குருவும் மங்களனும் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைவை தான் யோகம் என்ற வார்த்தையால பயன்படுத்துறோமே தவிர அது ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தை கிடையாது. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்கு. 2ல 4ல 8ல 12ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு கிடையவே கிடையாது. செவ்வாய் தோஷம்னா ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே திருமணம் ஆகி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். செவ்வாய் தோஷம், தோஷம்னாலே அதுக்கு பேரு பலகீனம் அடைதல்னு பேரு. அப்போ செவ்வாய் என்பவர் ரத்தத்திற்கு உரியவர். செவ்வாய் என்பவர் பாத்தீங்கன்னா தசைகளினுடைய வளர்ச்சிக்கு உரியவர். செவ்வாய் கெட்டு போனாலே ரத்தமும் தசையும் கெட்டு போகும்னு அர்த்தம். அவங்க உடம்புல ஒரு என்ன சொல்ல வருதுன்னா வாழ்க்கைக்கு தேவையான தெம்பே இருக்காது. அதனால அவங்களுக்கு திருமணம் ஆகாது. அப்ப செவ்வாய் டிகிரி வைஸ் சனியோட கேதுவோட தொடர்பாகிடுச்சுன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது, ரத்தோட்டமே நல்லா இருக்காது. அதனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கையின் மேல நாட்டம் இருக்காது. இதுக்கு பேரு தான் செவ்வாய் தோஷம். இத அப்படியே மாத்தி 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ல இருக்குன்னு சொல்லி அதுல பல குழப்பம், பல பரிகாரம் வேற செய்ய, பல பரிகாரம் வேற. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தோஷம் என்றால் கிரகம் பலகீனம் அடைந்திருக்கிறது பேரு தான் தோஷம். கிரகத்தை பலகீனப்படுத்தக்கூடிய கிரகங்கள் 2, ஒன்னு சனி, இன்னொன்னு கேது. இவங்க டிகிரி வைஸ் எந்த கிரகத்தோடு தொடர்பாகி இருக்கிறாங்களோ அந்த கிரகம் போர்க்களத்தின் தன் பலத்தை இழந்திருக்கிறது. அதனால் அதற்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காது. அதற்கு பெயர் தான் தாமதம், அதற்கு பெயர் தான் தடை. தாமதம் என்றால் சனி, தடை என்றால் கேது. எந்த கிரகத்தை பார்த்திருக்காங்களோ அந்த கிரக பலன் நமக்கு கிடைக்காது. ஆனா குரு பார்த்த சனி, குபேரன் இவங்க காம்பினேஷன் மட்டும் நல்லா சொல்றாங்களே. நல்லா புரிஞ்சுக்கணுமா, குருவை சனி பார்த்தால் குரு தப்பு. குரு பார்த்த சனி, சனி பகவான் என்பவர் கர்மக்காரகன், குரு பகவான் என்பவர் தர்மக்காரகன். கர்மக்காரகனை தர்மக்காரகன் பார்க்கும் பொழுது அது தர்ம கர்ம அதிபதி யோகம். ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஏன்னா கர்மாவையே குரு பார்த்துட்டதுனால அவன் போன ஜென்மத்துல எந்த கெட்டதும் பண்ணல. ஆனா குரு என்ற தர்மக்காரகனை சனி பார்த்துட்டா அவனுக்கிட்ட தர்மமே இல்ல. இதுக்கு பேர் பிரம்மகத்தி. சோ குருவை சனி பார்க்கிறத தான் பிரம்மகத்தின்னு சொல்றோம். இதை இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலே பிரம்மகத்தி, குரு சனி சேர்ந்திருந்தாலே பிரம்மகத்தி. அங்க டிகிரி வைஸ் குருவை சனி பார்க்குதா அல்லது சனி பகவானை குரு பார்த்திருக்கிறாரா, இதை பொறுத்துதான் பலன் முடிவு செய்யணும்.
இப்பதான் ஜோதிடம் 5 நிமிடம் ஆச்சு இல்லையா? பார்த்த மாத்திரமே டக்கு டக்குன்னு இந்த கிரக இணைவு அந்த கிரக இணைவுன்னு ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். என்னுடைய விதத்துல ஒரு விஷயமா, நான் மேக்சிமம் ஜாதகம் யாரு கொண்டு வந்தாலும் ஜாதகத்திற்கு உட்பட்ட நபரை ஒண்ணு பிரசன்ட்ல போட்டோல பார்க்கணும், இல்லைன்னா அந்த நபர் வரணும். ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவிற்கும் அவருடைய தோற்றத்துக்கும் சரியா இருக்கான்னு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்மளால உறுதியாக முடிவு செய்ய முடியும். அவரவருடைய விதியை கேட்க அவரவர்கள் போறதுதான் ஜோதிடர்கிட்ட சரி. ஏன்னா அவங்க பிள்ளைகளை பத்தி அவங்களுக்கே தெரியாது. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவோம், அது அந்த புள்ள ஒத்துக்கும். ஆனா அப்பம்மா என் பையன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த தவறா எழுதி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நடக்காது. அதனால மேக்சிமம் நான் அந்த கட்டத்திற்கு உட்பட்டவர் என் முன்னாடி இருந்தா மட்டும்தான் பலன் சொல்லுவேன், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளணும், டிகிரி வைஸை கனெக்ட் பண்ணாம ஒரு யோகத்தை முடிவு செய்யாதீங்க. இதன் அடிப்படையில பார்த்தோம்னா உச்சமாக இருக்கிற கிரகமும் கெட்டது பண்ணும், நீச்சமாக இருக்கிற கிரகமும் நல்லது பண்ணும். எனக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கான நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரனை யாரு பார்த்திருக்கான்றத பொறுத்துதான் அந்த சுக்கிரனே எப்படி கொடுப்பாருன்றத முடிவு செய்ய முடியும். அது போல ஒரு கிரகம் நீச்சமா இருக்குன்னு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அந்த நீச்சமாக இருக்கிற கிரகத்தையும் நல்ல கிரகங்கள் பார்த்திருந்தால் அந்த நீச்ச கிரகமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ அப்போ டிகிரி வைஸ் நம்ம கிரகங்களுடைய இணைவை வச்சுதான் ஜோதிடத்தை முடிவு செய்ய முடியுமே தவிர வெறும் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவை வச்சு நீங்க ஜோதிடம் சொல்றதுன்றது 100% பலன்களாக வரவே வராது. அது மட்டும்தான் உண்மை. அருமை சார். ஜாதக கட்டத்தை வச்சு வாழ்க்கை வட்டத்தை நிர்ணயிக்க முடியாது. அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பொருட்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாத்தையும் தெரிந்து அறிந்து தெளிந்து செய்வதுதான் சாலை சிறந்தது அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களை டைரக்டா பார்க்கணும்னா எங்க வரலாம் சார்? சென்னை அண்ணா நகர்ல நம்மளுடைய அலுவலகம் இருக்குமா. கோயம்புத்தூர் காந்திபுரத்துல நம்ம அலுவலகம் இருக்கிறது. நேரடி ஆலோசனைகள் தொடங்கப்பட்டுச்சு. தாராளமா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். எங்களுக்காக அப்பாயின்மெண்ட் நம்பர் ஒரு முறை சொல்லுங்களேன். 8098994156 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வரலாம். நிச்சயமா. கூடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.